அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக ஒரு சகோதரர் வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு திருமணம் ஒப்பந்தம் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த திருமண ஒப்பந்தத்துல பெண் தரப்பாக இருக்கக்கூடியவர் திருமண ஒப்பந்தம் நடந்து முடிந்த பிறகு வேறொரு நபரை விரும்புவதாகவும், இந்த திருமணம் நடத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் அந்த பெண்ணுக்கு சம்மதம் இல்லை என்பதாகவும் திருமண ஒப்பந்தத்தில் ஒரு தரப்பான மணமகனுக்கு தெரிய வருகிறது. இல்லறத்தில் ஈடுபடாத நிலையில் இந்த தகவல் எல்லாம் கேள்விப்பட்ட பிறகு விவாகரத்து செய்வதாக முடிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தின் 236 மற்றும் 237வது வசனங்களின் படி அவர் மகர் தொகையை கொடுக்க வேண்டுமா, அதே போன்று பெண்ணின் சம்மதம் இல்லாமல் திருமணம் செல்லாது என்ற ஹதீஸ் உள்ளது, இதை பத்தி விளக்கம் சொல்லுங்க என்று கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக இந்த செய்தியிலே ஒரு திருமணம் ஒப்பந்தம் நடந்து முடிந்ததாக சொல்கிறார். திருமணம் ஒப்பந்தம் என்று சொன்னால் அந்த மணப்பெண்ணும் மணமகனும், அதே போன்று மணப்பெண் கன்னியாக இருந்தால் அவருடைய பொறுப்பாளர் ஊடாக அந்த சம்மதங்கள் தெரிவிக்கப்பட்டு நடத்தப்படுகின்ற ஒப்பந்தம் தான் திருமண ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் நடந்து முடிந்தாலே திருமணம் முடிவாகிவிடும். அப்ப மீண்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதை பண்ணினால்தான் திருமணம் என்பது இல்லை. இந்த ஒப்பந்தம் நடந்தாலே திருமணம் முடிந்துவிடும். ஆனா இலங்கை நாட்டில் தற்போதைய சூழ்நிலையில அரசாங்க ரீதியாக அதை பதிவு செய்து கொண்டால்தான் எல்லா தரப்புக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும். மணமகனுக்கும் பாதுகாப்பு, மணமகளுக்கும் பாதுகாப்பு. இந்த ஒப்பந்தத்தை நீதிமன்றத்துக்கு செல்லும் போது சட்ட ரீதியான அங்கீகாரம் பெறக்கூடிய நிலை வர வேண்டும் என்றால் ஒப்பந்தத்தை கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ளவும் வேண்டும். ஆனா இப்ப ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. ஒப்பந்தம் முடிந்த நிலையில திருமணம் முடிந்ததாக ஆகிவிட்டது. அவர் என்ன கேட்கிறாரு, இப்ப அந்த பெண்ணுக்கு வேறொரு தொடர்பு இருக்கிறதா தெரிய வருது. இந்த திருமணத்தில் அந்த பெண்ணுக்கு சம்மதம் இல்லாததும் தெரிய வருகிறது. எனவே நான் விவாகரத்து செய்தால் அந்த பெண்ணுக்கு நான் மகர் எப்படி கொடுக்கணும், அல் குர்ஆன் வசனம் படி நான் எப்படி மகரை கொடுக்கணும் என்று கேட்கிறார். அப்ப இவர் திருமணம் முடிஞ்சதுனால இவர் விவாகரத்து செய்ய வேண்டி வரும். அந்த விவாகரத்து என்பது ஒப்பந்தத்தை பதிவு செய்த நிலையில் விவாகரத்து செய்யணும் என்றா தற்போது இலங்கையில் உள்ள காதி நீதிமன்றத்தின் அடிப்படையில காதி நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செய்து இந்த வழக்கம் காதி நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்துதான் விவாகரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒப்பந்தம் மாத்திரம் பதிவு செய்யாத நிலையில் செய்யப்பட்ட நிலையில் இருந்தால் மீண்டும் சாட்சியாளர்களை ஏற்படுத்தி இது போன்ற நிலை உள்ளது, எனவே இந்த திருமணத்தில் நான் தொடர்ச்சியாக இந்த திருமண ஒப்பந்தத்தை நான் பாதுகாக்க முடியாது, நான் அதை ரத்து செய்து கொள்கிறேன் என்று சொல்லி மணமகனுக்கு ஒரு சபையை கூட்டி சாட்சிகளை ஏற்படுத்தி திருமணத்தை ரத்து செய்து கொள்ளலாம். அப்படி ரத்து செய்தால் திருக்குர்ஆன் என்ன சொல்லுது, சூரத்துல் பக்கரால 236வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், லா ஜுனாஹ அலைக்கும் இன் தல்லக்துமுன் நிஸாஅ மா லம் தமஸ்ஸூஹுன்ன, நீங்கள் ஒரு பெண்ணை தீண்டாத நிலையிலோ அவ் தஃரீலு லஹுன்ன ஃபரீலா, அல்லது அவர்களுடைய மனக்கொடையை மகர் தொகையை முடிவு செய்யாத நிலையிலோ ஒரு பெண்ணை நீங்கள் விவாகரத்து செய்தால் அவர்களுக்கு நீங்கள் ஒரு மத்தா தொகையை கொடுங்கள். அந்த மத்தா தொகை ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்து விட வேண்டும். அது எப்படி, ஒரு வசதி படைத்தவர் அவருடைய தகுதிக்கு ஏற்றவாறும், ஒரு ஏழை அவருடைய தகுதிக்கு ஏற்றவாறும் மத்அம் பில் மஅரூஃப், இது ஒரு அழகான நியாயமான முறையில் மத்தா தொகை கொடுக்க வேண்டும். ஹக்கன் அலல் முஹ்சினீன், இது நன்மை செய்பவர்கள் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப 2வது அத்தியாயத்துல 236வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க திருமணம் முடித்து விட்டீர்கள், ஆனா மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடவில்லை, மகர் தொகை எதுவென்பதை உறுதியாக முடிவு செய்யவில்லை. இந்த நிலையில நீங்க விவாகரத்து செய்வதாக முடிவெடுத்தால் நீங்க ஒரு மத்தா தொகையை கொடுத்துருங்க. அந்த மத்தா தொகை என்பது பொதுவாக விவாகரத்து செய்யப்பட்ட பிறகு பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்று. அந்த ஒன்றை கூட நீங்க இன்னும் நான் இல்லறத்தில் ஈடுபடவில்லை என்று காரணம் காட்டி கொடுக்காமல் இருந்து விடாதீர்கள். ஹக்கன் அலல் முஹ்சினீன், நீங்க கட்டாயமா இதை கொடுக்கணும். மத்அம் பில் மஅரூஃப், நல்ல அழகிய முறையில் ஒரு மத்தாவை கொடுக்க வேண்டும். ஹக்கன் அலல் முஹ்சினீன், இது முஹ்சினீன்களுக்கு கட்டாய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப என்ன செய்யணும், நீங்க சொன்ன மாதிரி பெண்ணை தீண்டாத நிலையில் நீங்கள் விவாகரத்து செய்திருந்தால் மகர் தொகையை நீங்க நிர்ணயம் செய்திருக்கிறீங்களான்னு பாருங்க. மகர் தொகையை நீங்க நிர்ணயம் செய்யாத நிலையா இருந்தா நீங்க மனசாட்சிப்படி உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மத்தா தொகையை கொடுத்து நீங்க விவாகரத்து செய்து போய்விடலாம். அல்லது நீங்கள் மகர் தொகையை தீர்மானித்திருந்தால், ஒப்பந்தத்துல மகர் தொகையை தீர்மானிக்க சொல்லி கேட்பாங்க. இலங்கை நாட்டு சட்டத்திலையும் அது ரிஜிஸ்டர்ல பதிவு செய்யறதா இருந்தா கேட்பாங்க. அந்த மாதிரி நிலையை அடைந்தால் சூரத்துல் பக்கரால அடுத்த வசனம் 237வது வசனம் சொல்லுது,
நீங்கள் ஒரு பெண்ணை அவர்களை தீண்டுவதற்கு முன்பதாக விவாகரத்து செய்துவிட்டால் வகது ஃபரல்தும் லஹுன்ன ஃபரீலத்தன், நீங்கள் அவர்களுக்கு மகர் தொகையையும் உறுதி செய்து விட்டால் பனிஸ்முமா ஃபரல்தும், நீங்கள் அவர்களுக்கு உறுதி செய்த அந்த மறு தொகையில பாதிய கொடுங்க. முழுசா கொடுக்காம இருந்துடாதீங்க, பாதி அளவுல நீங்கள் கொடுக்க வேண்டும். இல்லா ஐயஃபூன அவ் யஃபுல்லதி பியதிஹி உக்தத்துன் நிகாஹி, அந்த பெண்களோ அல்லது திருமண ஒப்பந்தத்தின் அதிகாரம் படைத்தவர் யாரோ அவர் பெருந்தன்மையாக நடந்து கொண்டாலே தவிர, அப்ப வேணாமே அந்த பெண் சொன்னா கொடுக்க வேண்டியது இல்லை. அப்ப இந்த திருமண ஒப்பந்தத்துல அதிகாரம் உள்ள ஒரு பொறுப்பாளர் இது வேணான்னு மறுத்தாங்கண்டா அப்ப கொடுக்க வேண்டியது இல்ல. நீங்கள் பெருந்தன்மையாக நடந்து கொண்டால் அக்ரபுலி தக்வா, அதுதான் இறையச்சத்துக்கு நெருக்கமானது. அவங்க வேணான்னு சொன்னாலும் ஆண்களாகிய நீங்கள் தாராள மனசோட பெருந்தன்மையா முன் வந்து பாதி மகர கொடுத்துருங்க. அக்ரபுலி தக்வா தான் இறையச்சத்துக்கு நெருக்கமானது. வலா தன்சவுல் ஃபலுல பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே உள்ள அந்த சிறப்பை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ் பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாக இருக்கிறான் என்று அந்த வசனம் முடியுது. அப்ப அல்லாஹ் ரெண்டு விதமா சொல்றான். திருமணம் முடித்து தீண்டுவதற்கு முன்பதாக மகர் தொகையை தீர்மானிக்காத நிலையில் நீங்கள் விவாகரத்து செய்தால் நீங்க என்ன பண்ணுங்க, மனசாட்சிப்படி ஒரு மத்தாவை கொடுங்க. மகர் தொகையை முடிவு செய்த நிலையில் நீங்கள் அவங்களை தீண்டுவதற்கு முன்பதாக விவாகரத்து செய்தால் மகர் தொகையிட பாதியை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த பெண்ணுக்கு அந்த திருமணத்துல சம்மதம் இல்லாமல் தான் திருமணம் பலவந்தமாக செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பெண் வந்து அந்த திருமணத்துக்கு தயாராகலன்னு அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுதான் நீங்க விவாகரத்தை பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த மகர் தொகை தீர்மானிக்கப்பட்டதா என்றதை பார்த்து தீர்மானிக்கப்பட்டா பாதியை கொடுத்துருங்க. தீர்மானிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்களா விரும்பி ஒரு மனசாட்சிப்படி உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு மத்தா தொகையை கொடுத்து விவாகரத்து செய்து ஒதுங்கி விடலாம் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அதே போல ஒரு திருமணம் நடத்துவதாக இருந்தால் ஒரு பெண்ணை பலவந்தமாக திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஒரு பெண்ணையும் பலவந்தமாக பெற்றோர்கள் பொறுப்பாளர்கள் யாருக்கும் திருமணம் செய்து கொடுக்கவும் கூடாது. ஏண்டா வாழ போறது அவங்க தானே. திருமணம் என்ற ஒரு நாள் 2 நாள் விஷயமா, காலம் முழுக்க கடைசி வர காட்டும் மௌத்தா போ காட்டும் யாரு கணவனாக வருகிறானோ அவனோட தான் தொடர்ச்சியா வாழணும். ஒரு கஞ்ச பிசனாரி வாழ்க்கையில வந்து நுழைஞ்சான் என்று சொன்னா வாழ்க்கை முழுக்க நஷ்டமா போயிடும். அதே நேரத்துல ஒரு சந்தேக நபர் ஒருத்தன் வாழ்க்கையில வந்து நுழைஞ்சான்டா காலம் முழுவதும் பிரச்சனையா போயிடும். அப்ப தனக்கு ஏற்றால் போல் தான் அறிந்து ஆராய்ந்து தான் விரும்பக்கூடிய ஒரு ஜோடிய துணையாக தனக்கு ஏற்படுத்தி கொள்ற அதிகாரம் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமையை யாரும் தடுக்க கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், 4வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல, வா அஹதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, அவர்கள் உங்களுடன் கடுமையான ஒப்பந்தத்தை கொண்டிருக்கிறார்கள், கடுமையான ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா அந்த ஒப்பந்தத்தில் ஒரு தரப்பாக இருக்கக்கூடியவர்கள் விரும்ப வேண்டும். அவர்களாக விரும்பி அந்த ஒப்பந்தத்துக்கு முன் வர வேண்டும். யாரும் நிர்பந்தித்து யாரையும் ஒப்பந்தம் செய்ய முடியாது என்பதை விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஹில்லு லக்கும் அன் தரிசு நிஸாஅ கர்ஹா, நம்பிக்கை கொண்டவர்களே பெண்களை வலுக்கட்டாயமாக அடைவது உங்களுக்கு ஹலால் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப பெண்கள் விருப்பம் இல்லாம அவங்களை திருமணம் முடிக்கலாமா? பெற்றோர்களோட விருப்பம் மட்டும் இருந்து போதுமா? அந்த பெண்ணுடைய சம்மதம் வேணுமா இல்லையா? பலவந்தமாக திருமணம் முடிப்பது முஸ்லிம்களுக்கு ஹலால் இல்லை என்றால் அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் இந்த ஒப்பந்தத்துல சம்மதிக்க வச்சிருக்கிறாங்க என்று சொன்னா அது ஹலாலான ஒரு ஒப்பந்தமே இல்லை. அந்த பெண்ணை வந்து வலுக்கட்டாயப்படுத்தி திருமணம் முடித்து வைப்பதற்கு பெண்ணின் பெற்றோர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஹலால் இல்லை என்றல்லா கண்டிப்பதை பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரியில 6971வது செய்தியாக வருது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா துன்கஹுல் ஐமு அத்தா துஸ்தஅமர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு விதவை பெண்ணாக இருந்தாலும் ஒரு விதவை பெண் அவருடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடித்துக் கொள்ளப்பட மாட்டாள். வலா துன்கஹுல் பிக்ரு அத்தா துஸ்தஅதன, ஒரு கன்னி பெண்ணாக இருந்தாலும் அவருடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் முடித்துக் கொள்ளப்பட மாட்டாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வ கைஃப இذنஹா, ஒரு கன்னி பெண் எவ்வாறு சம்மதத்தை தெரிவிப்பாள் என்று கேட்டோன்னே, கால தஸ்குத, ஒரு கன்னி பெண் மௌனமாக இருப்பதே சம்மதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப கன்னி பெண்ணாக இருந்தாலும் விதவையாக இருந்தாலும் அவர்கள் விரும்பிதான் திருமணத்துக்குள்ளே வர வேண்டும். விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக திருமணம் முடித்து வைத்தால் இஸ்லாத்தின் பார்வையில் அது திருமணமே இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று ஹன்சா பின் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். வந்து என்ன சொல்றாங்க,
அன்ன அபாஹா ஜவ்வஜஹா வஹிய ஸய்யிபுன். அவங்க ஒரு விதவையாக இருக்கும் நிலையில் அவருடைய தந்தை ஒரு திருமணத்தை செய்து வைக்கிறார்கள். ஃபகரியத் ذلك. ஹன்சா பின் ஹிதாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹிதாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை விரும்பவில்லை. அப்ப ரசூலுல்லாஹ்விடம் அவர்கள் வருகிறார்கள். ஃபஅதத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்விடம் வந்து இதை முறைப்பாடு செய்கிறார்கள். ஃபரத்த நிகாஹு. அந்த தந்தை செய்த திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்து செய்தார்கள் என்ற செய்தியை புகாரில 5139வது செய்தியா பார்க்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று பெண்ணின் சம்மதம் இல்லாமல் திருமணம் முடித்து வைப்பதை தடுத்திருக்கிறார்கள், ரத்து செய்திருக்கிறார்கள். எனவே அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் நடைபெற்ற திருமணம் இஸ்லாத்தின் பார்வையில் திருமணமாகாது. இந்த குறித்த சகோதரர் அவராக விளங்கிட்டாரு. எனவே அந்த பெண்ணிடமிருந்து ஒதுங்கி அவரு மத்தா தொகையை கொடுக்கிறதா மகர்ல பாதியை கொடுக்கிறதான்றத அவர் எந்த நிலையை அடைந்திருக்கிறார் என்பதை வைத்து அவர் தீர்மானித்து அந்த திருமணத்திலிருந்து அவர் ஒதுங்கிக் கொள்வதுதான் அவருடைய மறுமை வாழ்க்கைக்கும் இன்மை வாழ்க்கைக்கும் சிறப்பானதாக சிறந்ததாக அமையும் என்பதை கூறிக்கொள்கிறார்.